Dear children, welcome to all 12th standard Biozoology Unit 2 Chapter 6 Topic Evolution. இந்த வகுப்பில் நம்ம எந்த பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எவல்யூஷன் அப்படின்ற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். The term evolution is used to describe heritable changes in one or more characteristics of a population of species from one generation to the other. இப்போ பர்டிகுலராக ஒரு ஸ்பீசிஸ் குரூப் இருக்குது. அந்த ஸ்பீசிஸ் குரூப்பில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த கேரக்டர்ஸில் சேஞ்சஸ் நடக்குது. எல்லா சேஞ்சஸுமே இன்ஹெரிட் ஆகுமானா கிடையாது. பர்டிகுலர் சில சேஞ்சஸ் மட்டும் தான் இன்ஹெரிட் ஆகும். சொமாட்டிக் வேரியேஷன்ஸ் இன்ஹெரிட் ஆகாது, ஜெர்மினல் வேரியேஷன்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டரில் சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா? எந்த சேஞ்சஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுதோ அதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். த டேர்ம் எவல்யூஷன் இஸ் யூஸ்டு டு டெஸ்கிரைப் த ஹெரிட்டபிள் சேஞ்சஸ். அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பாரம்பரியமாக கடத்தப்படக்கூடிய சேஞ்சஸ், அந்த பர்டிகுலர் ட்ரைட்ஸ் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த அதர். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் இட்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உயிரினங்கள் தோன்றியிருக்கு. இந்த உயிரினங்களோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவை தான் நம்ம என்ன சொல்லலாம், எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எவல்யூஷன் அப்படின்னு 2 மார்க் கேட்டாங்கன்னா என்ன எழுத போகிறீங்க? இட் இஸ் யூஸ்டு டு டெஸ்கிரைப் த ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர் அப்படின்னு எழுதுங்க. த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மேன்கைண்ட் ஆன் த எர்த் இஸ் த அவுட்கம் ஆஃப் 3 kinds ஆஃப் எவல்யூஷன். இந்த மனிதன் வந்து உலகத்தில் எப்படி உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 3 விதமான பரிணாமத்தினால் உருவாகியிருக்கலாம், எவல்யூஷனால் உருவாகியிருக்கலாம். என்னென்ன எவல்யூஷனால் மனிதன் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம், உருவாகியிருக்கலாம், ஆர்ஜின் ஆகிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன், ஆர்கானிக் எவல்யூஷன், ஆர் சோசியல் ஆர் கல்ச்சுரல் எவல்யூஷன். இதில் ஏதோ ஒரு எவல்யூஷனால் தான் மனிதன் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரேடியோமெட்ரிக் டேட்டிங் ஆஃப் மெட்டியோரைட்ஸ். இந்த எரி கற்களை வந்து நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம சோலார் சிஸ்டம் அண்ட் எர்த்தோட ஏஜை வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க 4.5 to 4.6 பில்லியன் இயர்ஸ் இருக்கும்னு. நம்ம எர்த்தோட ஏஜ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆண்டுகள் முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க, 4.5லேருந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு உயிரினமே வாழ இயலாத அளவுக்கு தான் வந்து ஈக்குமென் ஏரியா, நான் ஈக்குமென் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நான் ஈக்குமென் ஏரியாவாக தான் இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் வாழ தகுந்த இடமா, அதாவது உயிர் வாழ தகுதி இல்லாத இடமாக இருந்துச்சு எது நம்ம பூமி. ஏன் மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஒருத்தர் போய் அங்கே இருக்க முடியாது, ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது, அந்த இடத்துல வந்து நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு வாழ முடியாது. சரி, எந்த ஒரு உயிரினமுமே வாழ தகுதியற்றதாக தான் இந்த பூமி இருந்திருக்கு பிகினிங்கில். ஒய் மிஸ், ஏன் மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூமி வந்து எர்த் வந்து டூ ஹாட், பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கு. ஏன் ஹீட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கோள்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம பிளானட்டை உருவாக்கியிருக்கணும், எர்த்துன்ற ஒரு என்டையர் பிளானட்டை உருவாக்கியிருக்கணும். அப்போ இந்த குட்டி குட்டி நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன சின்ன கோள்கள்லாம் ஒன்று சேரும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, நிறைய கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதுனால அங்கே என்ன ஒரு உயிரினங்கள் வாழ தகுதியற்றதாக மாறிடுச்சு பூமி. அதுக்கப்புறம் எப்படி டீச்சர் இந்த எர்த்தில் லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆணுச்சு அப்படின்னா எவல்யூஷனலி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து கூல்ட் அண்ட் சாலிடிஃபைடு, நல்லா கூலாகி அப்படியே திடமாக மாறுனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் வேப்பர் வந்து அந்த எர்த்தோட மிடில் பார்ட்லேருந்து, பிளானட்டோட இன்டீரியர்லேருந்து வாட்டர் வேப்பர் ரிலீஸ் ஆகி அது வந்து கண்டென்ஸ்ட் ஆகி டு ஃபார்ம் ஓசன்ஸ், கடலை உருவாக்குனுச்சு. அப்போது
இந்த கடலில் இருந்து தான் அதுக்கப்புறம் உயிரினங்கள் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. Hence, origin of life can be reconstructed using indirect evidences. Consequently, biologists have turned to gather disparate bits of information and filling them together like pieces of jigsaw puzzle. நம்ம எல்லாருமே விளையாடுவோம் இல்லையா, பசில்ஸ் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி சயின்டிஸ்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே அங்கக்கங்கே பேஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஜிக்ஸா பசில்ஸில் எப்படி வந்து அங்கக்கங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் கிளம்ப் பண்ணி ஒன்றா வந்து இணைச்சி ஃபைனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா அங்கக்கங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்து ஸோ இதிலேருந்து உருவாகிருக்கலாம், இப்படி உயிருள்ள பொருள்லேருந்து உயிர் உருவாகிருக்கலாம், இல்லை உயிரற்ற பொருள்லேருந்து உருவாகிருக்கலாம், இன்னும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லேருந்து உருவாகிருக்கலாம், இல்லை கடல்லேருந்து உருவாகிருக்கலாம், நோ கடவுள் தான் உருவாக்குனார், இப்படின்னு ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஸ்பார்ம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். வாட் இஸ் தட்? தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன்ஸ். எல்லாருக்குமே தெரியும், நம்மளை மீறின ஒரு சுப்ரீம் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர்னு ஒன்று இருக்குது. அவர் யார்? ஹூ இஸ் தட்? காட், இறைவன், கடவுள் அப்படின்றவர் இருக்கார். எல்லா மதமுமே, அது ஹிந்துசமாக இருக்கட்டும், ஈவன் புத்த மதமாக இருக்கட்டும், அல்லது அதர் கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ்லாம் எதுவாக இருக்கட்டும், எல்லா மதமுமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உயிரினத்தை உருவாக்குனவர், இந்த உலகத்தை உருவாக்குனது, தாவரத்தை உருவாக்குனவங்க, அனிமல்ஸை உருவாக்குனவங்க யாராக இருக்கலாம்? கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காட் கிரியேட்டட் த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்பிட்டுருக்கோம் இல்லையா, ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை தான். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் கிரியேஷன். 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னா இந்த பூமியை காட் தான் கிரியேட் பண்ணார் அப்படின்றது தான் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் யாரோடது அப்படின்னா தாமஸ் ஹக்ஸ்லேயோடது. இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் ஏ பயோஜெனசிஸ். தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏ பயோஜெனசிஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹக்ஸ்லேயோடது. இதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தோன்றல் கோட்பாடு, அல்லது ஏ பயோஜெனசிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, உயிரற்ற பொருட்கள்லேருந்து உயிர் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சீகியர் தாமஸ் ஹக்ஸ்லே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். லிவிங் ஆர்கானிசம் ஆரிஜினேட் ஃப்ரம் த நான் லிவிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அக்கர்ட் த்ரோ ஸ்டெப் வைஸ் கெமிக்கல் அண்ட் மாலிகுலர் ரெவல்யூஷன் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறாரு. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக உயிரற்ற பொருட்கள்லேருந்து உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம். எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படின்னா கெமிக்கல் எவல்யூஷன் நடந்து, அதாவது வந்து வேதிய பரிணாமம் கொஞ்சமாக நடந்து உயிரற்ற இந்த வேதிய பொருட்கள்லேருந்து உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு தாமஸ் ஹக்ஸ்லே சொல்கிறாங்க. இந்த தியரி பேர் என்னென்னா தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்னு சொல்லலாம், ஏ பயோஜெனசிஸ்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டீச்சர் பிக் பேங் தியரி அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் இன் எ சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். திடீர்னு ஒரு பெரிய வெடிப்பு, இந்த பேரண்டம், இந்த உலகம் வந்து வெடிச்சிருச்சான். இந்த ப்ரிமிட்டிவ் எர்த் ஹேட் நோ ப்ராப்பர் அட்மாஸ்பியர். ஆரம்ப காலகட்டத்தில் வளிமண்டலம்ங்கிற ஒன்று வந்து ப்ராப்பராக இல்லை, ப்ராப்பர் அட்மாஸ்பியர் கிடையாது. ஆனால் என்ன இருந்தது அப்படின்னா பட் கன்சிஸ்ட் ஆஃப் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், இது எல்லாம் இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த்தும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருந்தது. சன்லேருந்து கிடைச்ச யூவி ரேஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் வாட்டர் மாலிகுலை ஸ்ப்ளிட் பண்ணி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக மாற்றுனுச்சு. கிராஜுவலாக டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சு வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி என்னவா மாறும், நீரெல்லாம் ஆவியாக மாறுனுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெயின் கிடைக்கும், மழை பெய்யும். ரெயினாக மாறுனுச்சு. ரெயின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் வந்து லோ லையிங் ஏரியா இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் வந்து மழை உருவாகி மழை பெஞ்சு அந்த மலையிலேருந்து என்ன ஒரு சின்ன சின்ன குளம் குட்டைகள்லாம் சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்மாஸ்பியரில் உள்ள அமோனியா, மீத்தேன் இதெல்லாம் கம்பைண்ட் ஆகி
எதோட கம்பைண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா உருவாயிருக்கும், ஆக்சிஜன் உருவாயிருக்கும் இல்லையா. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், அட்மாஸ்பியரில் அமோனியா இருக்குது, மீத்தேன் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த அமோனியா மீத்தேன் எல்லாம் ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் அடுத்தடுத்த கேஸையும் மற்ற அதர் கேஸஸையும் ஃபார்ம் பண்ணுச்சு. இதை தான் பிக் பேங் தியரி சொல்லுது. பிக் பேங் தியரினா என்ன, ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுச்சு. எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டு ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுச்சு. ப்ரிமிட்டிவ் எர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் அட்மாஸ்பியர் கிடையாது, ஆனால் அமோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் வாட்டர் வேப்பர் இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது அப்படின்னு சொன்னோம். சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து வாட்டரை வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜனாக உடச்சி கொடுத்தது. கிராஜுவலாக வந்து ஆக்சிஜன் கிடச்சிருச்சு. கிராஜுவலாக பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கூல் ஆனதுனால வாட்டர் வேப்பரெல்லாம் எவாப்ரேட் ஆகி ரெயினாக கிடச்சிது. ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வாட்டர் பாடிஸாக உருவாக்குனுச்சு. அடுத்து அட்மாஸ்பியரில் உள்ள அமோனியா அண்ட் மீத்தேன் வந்து அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகி என்னவா மாறுனுச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸாக மாறுனுச்சு. இப்படி தான் வந்து இதில் உயிரினங்கள் உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பிக் பேங் தியரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோசர்வேட்ஸ். கோசர்வேட்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்மா. லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் தட் precipitate out in a aqueous medium are the first pre-cells which gradually transformed into living cells. இது 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா. ப்ரீசெல்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரீசெல்ஸ் என்னன்னு கேட்பாங்க, கோசர்வேட்ஸ். இது வந்து ஒரு கூழ்மத்திரள். இந்த முதல் முன்னோடி செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் முன்னோடி கூழ்ம செல்லில் இருந்து தான் உயிரினங்கள் உருவாகியிருக்கலாம் அப்படின்ற கருத்தும் நிலவுது. அந்த முதல் முன்னோடி செல் அல்லது ஃபஸ்ட்டு ப்ரீ செல் அப்படின்னு சொல்லக்கூடியது கொலாய்டல் ஃபார்மில் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, கோசர்வேட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தியரி பார்த்திங்க அப்படின்னா பயோஜெனிசிஸ், உயிர்வழி கோட்பாடு. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி பாஸ்டின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். ஏற்கனவே இருந்த ஒரு உயிரினத்தில் இருந்து தான் இன்னொரு உயிரினம் உருவாகுது அப்படின்னு சொல்லுவார். இதுக்கான ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணியிருப்பார். என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு சொன்னால், ஒரு இறைச்சி துண்டை எடுத்துகிட்டு, அது நம்ம புக்கில் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு இறைச்சி துண்டை எடுத்துகிட்டு அந்த இறைச்சி துண்டை 2 பவுலில் போட்டு வச்சுருப்பார். அந்த இறைச்சி துண்டில் இருந்து ஒரு ஈ உட்காரும். ஈ உட்காந்து என்ன செய்யும், ஈ உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், முட்டையை போட்டு போகும். முட்டையிலேருந்து வேர்ம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த இறைச்சி துண்டு என்ன ஆகும், காற்று உள்ளே போணுச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே சின்ன சின்ன புழுவெல்லாம் உருவாகும் இல்லையா. இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுட்டு இந்த ஹென்ரி பாஸ்டின் பயோஜெனசிஸ் தியரியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அரவுஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஏற்கனவே இறந்து போன ஒரு விலங்கினத்திலிருந்து தான் உயிர்கள் உருவாயிருக்கு. அப்போ ஏற்கனவே இருந்த உயிரிலிருந்து தான் உயிரினம் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயோஜெனிசிஸ் தியரியை யார் சொல்கிறாங்க, ஹென்ரி பாஸ்டின் சொல்கிறாங்க. The term biogenesis also refers to the biochemical process of production of living organisms. The term was coined by Henry Pastin. Next, chemical evolution. வேதி கோட்பாடு, வேதி பரிணாம கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, primitive organism in the primordial environment of the earth evolved spontaneously from the inorganic substances. அது மட்டும் இல்லாமல் physical sources such as light, UV radiations, வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ் இதில் இருந்து தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் ஒப்பாரினும் கால்டேனும். Suggested that organic compound could have undergone series of reaction leading to more complex molecules. Organic compounds எல்லாம் நிறைய சீரியஸ் சேஞ்சஸ் நடந்து அது மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் தான் ஒரு மூலக்கூறாக மாறுது. He proposed that the molecule formed colloidal, இப்போ பார்த்தேன் இல்லையா 2 மார்க்கில் அதே தாம்மா, formed colloidal aggregates are coservates. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒப்பாரின் என்ன சொல்கிறாரு, சீகியர் என்விரான்மெண்ட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்கங்க. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்சஸ் லைட்டனிங், யூவி ரேஸ், வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே ஃபிசிக்கல் சப்ஸ்டன்சஸ் இல்லையா. அடுத்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் சொன்னேன் இல்லையா. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூழ்ம திரளாக மாறுனுச்சு. அந்த கூழ்ம திரளுக்கு பேர் தான் கோசர்வேட்ஸ் அப்படிங்கிறது. அந்த கோசர்வேட்ஸ்லேருந்து தான் உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறாரு, நம்ம ஒப்பாரின்னு சொல்கிறாரு. ஹால்டேனும் அதே தான் சேமாக சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் could have undergone a series of reaction leading to more complex molecule. அது என்னவா மாறிடுச்சு, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு
காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக மாறிடுச்சு. ஹி ப்ரப்போஸ்டு தட் மாலிகுல் ஃபார்ம்டு கொலாய்டல் அக்ரிகேட்ஸ் ஆர் கோசர்வேட்ஸ் இன் அன் அக்வஸ் என்வரான்மெண்ட். ஒரு கூழ்ம திரளாக மாறிடுச்சு. இந்த கோசர்வேட்ஸ் வேர் ஏபிள் டு அப்சார்வ் அண்ட் அசிமுலேட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துட்டு அது ஒரு உயிராக மாறுது. நெக்ஸ்ட் ஹால்டேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரைமாடியல் சூப்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பிரைமாடியல் சூப் அல்லது பிரைமாடியல் சி. அதாவது வந்து கடல் வந்து ஒரு கெமிக்கல் லேபரட்டரியாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி டீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோலார் எனர்ஜியை எடுத்துகிட்டு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனை கடல் நீர் வந்து செய்யுது. ஸோ அது அங்கே வந்து என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு கெமிக்கல் லேபரட்டரியாக ஆக்ட் பண்ணுது பை யூஸிங் சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? சியை. அட்மாஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிகினிங்கில் ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தது. ஆனால் என்ன இருந்தது? கார்பன் டை ஆக்சைடு இருந்தது, மீத்தேன் இருந்தது, யூவி ரேடியேஷன்ஸ் இருந்தது. அட்மாஸ்பியர் வாஸ் ஆக்சிஜன் ஃப்ரீ. ஆனால் என்ன இருந்தது? காம்பினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், யூவி ரேடியேஷன் கேவ் ரைஸ் டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். என்னவா மாறினுச்சு? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக மாறிடுச்சு. த சி பிகம் ஹாட் டைலூட் சூப். நான் சொன்னேன் இல்லையா, ஹாட் டைலூட் சூப்பாக மாறிடுச்சு. அந்த சூப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மானோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் இருக்குது. இந்த மானோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸை சுற்றிலும் ஒரு லிப்பிட் மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். லிப்பிட் மெம்பரேன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது ஃபர்தராக ஒரு செல்லாக உருவாகுது. சரிங்களா? அந்த செல் தான் என்ன ஒரு உயிராக ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹால்டேன்னு சொல்கிறாங்க. ஹால்டேனும் சரி ஒப்பாரினும் சரி செப்பரேட்டாகவே அவங்கவுங்க ஆரிஜின் ஆஃப் லைஃப்பை பற்றி அவங்கவுங்களோட ஜஜஷனை செப்பரேட்டாக சொல்லியிருப்பாங்க. ஹால்டேன் காயின் த டேர்ம் ப்ரீபயோட்டிக் சூப். 1 மார்க்கில் கேட்பாங்க. ப்ரீபயோட்டிக் சூப்புங்கிற வேர்டை காயின் பண்ணவங்க யார்? ஹால்டேன். அண்ட் திஸ் பிகேம் த பவர்ஃபுல் சிம்பிள் ஆஃப் த ஒப்பாரின் ஹால்டேன் வியூ அண்ட் த ஆரிஜின் ஆஃப் லைஃப் 1924 to 1929. இந்த ஹால்டேன் ஒப்பாரின் 2 பேருமே இணைந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் பற்றி சொன்ன காலகட்டங்கள் 1924 to 1929. சரிங்களா? ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் இண்டிபெண்ட்லி சஜஸ்டட். ஐ டோல்ட் யூ, நான் சொன்னேன் இல்லையா, தனித்தனியாக தன்னோட ஆரிஜின் ஆஃப் லைஃப் பற்றிய தியரியை சொல்லியிருப்பாங்க. That if the primitive atmosphere was reducing and if there was appropriate supply of energy such as lightning or UV light, then a wide range of organic compounds can be synthesized. தொன்மையான வளிமண்டலம் குறையும் சூழலில் இருக்கும்போது மின்னல் மற்ற புற ஊதா கதிர்கள் தேவையான ஆற்றல் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரினும் ஹால்டேனும் தனித்தனியாக தங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க. இன்றைய கிளாஸில் நம்ம பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஸ்பார்ம் அதில் உள்ள ஒவ்வொரு தியரி பற்றி பார்த்தோம். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன்ஸ், தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன், பயோஜெனசிஸ், பிக் பேங் தியரி அண்ட் ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் தியரி. இந்த தியரி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது 5 மார்க்கில் கேட்பாங்கம்மா. இடையில கோசர்வேட்ஸ் சில 2 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். செப்பரேட்டாக 2 மார்க்ஸில் ஒவ்வொரு தியரியையும் 2 மார்க்ஸில் வைப்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.